வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கான டெஃபினிஷன் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து டிஎன் டெட் பேப்பர் 1 சைக்காலஜிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் அது பார்த்தீங்கன்னா 15/10/2022 ஆஃப்டர்நூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு 30 சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்க கஷ்டமா இருந்தா போனை வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். கான்செப்ட்ஸ் மேப் இன் டீச்சிங் வாஸ் டெவலப்டு பை. கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்கறாங்க. யாருன்னா நோவாக் மற்றும் கோவின். நோவாக் மற்றும் கோவின். அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு நோவாக் கான்செப்ட் மேப்ஸ் ஆல்சோ பி கால்ட் அஸ். நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் மேப், அறிவுசார் வரைபடம். Next, this is a process by which new things become known and the old things get better known in the process of learning. புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர்செப்ஷன், கற்றல் மேம்பாடு. கற்றல் மேம்பாடு. அடுத்து பாருங்க, சில்ட்ரன் அப்சர்வ் சினிமாஸ் அண்ட் ட்ரை டு இமிடேட் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் பிலாங் டு த லா. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் மற்றும் நடிகைகளை போல செய்வது எவ்விதியின் பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எவ்விதியின் பின்பற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலாக், சரிங்களா? ஒப்புமை விதி. தன்னை தானே வந்து அந்த ஆக்டர் கூட ஒப்புமைப்படுத்தி அவங்கள மாதிரி நடந்துக்கிறது ஒப்புமை விதி. சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் வெர்பல் லேர்னிங் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. அதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ், பிக்சர், சிம்பல், அடையாள குறியீடு, படங்கள், குறியீடுகள். இதுதான் வந்து வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பு தெரிவு. அடுத்து, which of the following found in all living organisms throughout life. அனைத்து உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல் எதுனா லேர்னிங். ஏன்னா எல்லாருமே கடைசி வரைக்குமே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? லேர்னிங், கற்றல். அடுத்து பாருங்க, there is equilibrium between dash two natural tendencies of a man. மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும்? மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும்னு கேக்குறாங்க. எதுனா ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். Next, Selvi had a very bad handwriting is one of the example for which theory. செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. எவ்வகை தேற்றத்திற்கு இது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா மொனாச்சி, முடியாட்சி. Next, lead is a highly toxic element that existing 60 mg per dl in blood level which leads to. EM மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இவை ரத்தத்தில் 60 mg dl விட அதிகரிக்கும் பொழுது உடலில் ஏற்படுவது என்னன்னு கேக்குறாங்க. என்ன ஏற்படும்னா மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு. மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு. Propositional thought occurs in dash stage. விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை என்னன்னு கேக்குறாங்க. எந்த நிலையிலனா முறையான மன செயல்பாட்டு நிலையில். முறையான மன செயல்பாட்டு நிலை. According to Piaget's stages of cognitive development, the sensory motor stage is associated with. பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி நிலையில் புலனறிவு நிலையுடன் தொடர்புடையது எதுன்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பற்றல், போல செய்தல், நினைவு மற்றும் மன பிரதிநித்துவம். The period marked as greater degree of social awareness at the age of. பெருமளவு சமூக விழிப்புணர்வு உள்ளவர்கள் என குறிப்பிடப்படும் வயதினர் எந்த வயதினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 முதல் 10 வயதினர். அடுத்த கொஸ்டின், by seeing anything new and different the curiosity is aroused more for. புதிய மற்றும் மாறுபட்டவற்றை பார்க்கும் போது யாருக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருக்குன்னா யங் சில்ட்ரன், வயது குறைந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது.
The following statement is not correct regarding interest of school children. பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் இது சரியானது அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எது சரியானது அல்ல அப்படின்னா most childish interest lasts longer. பெரும்பாலான குழந்தைத்தனமான விருப்பம் அதிக காலம் இருக்கும். When children face unfamiliar people, objects or events, they think of their parents or caregivers. Emotional expression this indicates. குழந்தைகள் தங்களுக்கு அறிமுகமற்ற மக்கள், பொருட்கள் அல்லது செயல்களை எதிர்கொள்ளும் போது பெற்றோர் அல்லது பராமரிப்பவரின் மனவெழுச்சி வெளிப்பாட்டை நினைவு கூர்வர். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் ரெஃபரன்ஸ், சமூக சான்றாதாரம். Piaget 3 mountain experiment or problem is related with. கீழ்கண்ட எதனுடன் பியாஜேயின் மும்மலை சோதனை தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோசென்ட்ரிசம், தன்மைய நிலை. அடுத்து which among the following thinking relating different symbols in meaningful way and evaluating it. பின்வருவனவற்றுள் எந்த வகையான சிந்தனை குறியீடுகளில் வரிசை தொடரை ஏற்படுத்தி முடிவெடுத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தலுடன் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. எது தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங், தர்க்க சிந்தனை. அடுத்து although Ravi knows the answer to the question asked by the teacher in the classroom, he is reluctant to answer in front of everyone. Which of the behavior found in Ravi? அதாவது வகுப்பறையில் ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு விடை தெரிந்திருந்தாலும் ரவி அனைவரின் முன்பு பதிலளிக்க தயக்கம் காட்டுகின்றான். இச்செயல் மூலம் ரவியிடம் காணப்பட்ட குணநலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி கான்ஃபிடன்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஒருவேளை அது தவறா இருக்குமோ, எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல கூட ரவி அவனுக்கு தெரிஞ்ச ஆன்சரா இருந்தாலும் அது சொல்றதுக்கு தயங்குறான். Which of the following statement is false? பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா குழந்தையின் உடல் உறுப்புகளை விட நரம்பு மண்டலம் மெதுவாக வளர்ச்சி அடைகிறது அப்படின்றது தவறான ஒன்றுன்னு சொல்றாங்க. The basic factors that affect the growth of children. குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள் என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா நரம்பு மண்டலம் மற்றும் நாளமிலா சுரபிகள் மண்டலம். அடுத்து Radha finds a phone on her way to school. Then she switched off the phone and puts into the bag, but her mind thinks to hand over to the right person. In this case, Radha's action is dash and her mind is dash. இது ஒரு சிம்பிளான ஒரு இது மாதிரி கொடுத்திருக்காங்க. ராதா பள்ளிக்கு வரும் வழியில ஒரு கைபேசியை கண்டு எடுக்கிறா. பின் அதை பொத்தான அணைத்து விட்டு தனது பையில் வைத்துக் கொள்றா. அது அவளது மனமோ அல்லது உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த நிகழ்வில் அவளது செயல்பாடு என்னன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அவளுடைய மனநிலையே என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. அதாவது அவளுடைய செயல்பாடுன்றது நேர்மையின்மை, ஆனா அவளுடைய மனம் என்ன சொல்லுது, நேர்மையா அந்த போனை யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்துரு அப்படின்னு அவளுடைய மனநிலை சொல்லுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் which of the following should go hand in hand preparing healthy citizens அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது கீழ்கண்டவைகளில் எவை ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட வேண்டும். சொசைட்டி அண்ட் ஸ்கூல், சமூகமும் பள்ளியும் தான் ஒரு ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட வேண்டும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று குழந்தைகளின் நட்பு சாதி மதம் பொருளாதார வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. கூற்று 2 குழந்தைகளின் நட்பில் ஆண் பெண் பாகுபாடு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா 1 is correct, 2 is wrong. அதாவது கரெக்ட் தானே. குழந்தை இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு பார்த்துலாம் நட்டு வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆண் பெண் பாகுபாடு எல்லாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ்னாலே பாயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் தப்பு. In a class, students work together in groups, plan and execute activities. It is an example of நம்மளா பண்ணுவோம் இல்லையா. மாணவர்கள் வகுப்பறையில் குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வது டேஷுக்கு உதாரணமாக கூறலாம்னு கேக்குறாங்க. எதுக்கு உதாரணம்னா ஆக்கவியல் அணுகுமுறை. அடுத்து பாருங்க. when a student felt uneasy to participate during the interaction represents the lack of dash in the classroom. வகுப்பறை கற்பித்தல் இடைவினையில் ஒரு மாணவன் இயல்பாக இருக்க தயங்குவது வகுப்பில் டேஷ் இன்மையை குறிக்கிறதுன்னு கேக்குறாங்க. என்னன்னா உளவியல் பாதுகாப்பு இன்மையை குறிக்கிறது. அடுத்து according to the right of free and compulsory education act, child right ages, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் சரியான வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா 6 to 14 வருடம்.
அடுத்து பாருங்க, which of the following factors affected learning? கீழ்காண்பனவற்றுள் கற்றலை பாதிக்கும் காரணிகள் எவைன்னு கேக்குறாங்க. எது எதெல்லாம் கற்றலை பாதிக்கும் காரணிகள்னா இந்த 4மே: கற்பவரின் ஆர்வம், கற்பவரின் முதிர்ச்சி, கற்பிக்கும் உத்திகள், கற்பவரின் உடல் மற்றும் உள்ள நலம் எல்லாமே கற்பித்தலை பாதிக்கும். ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அது கற்றலை பாதிக்கும். Which one of the following is a real-time method of e-learning with live interaction between the instruction and the students? கீழ்காண்பனவற்றுள் இணையவழி கற்றலில் மாணவர்களுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே நிகழும் இடைவினையை குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பயிற்சி. சரிங்களா, ஒருங்கிணைந்த பயிற்சி. அடுத்து பாருங்க, when teacher asked the unknown difficulty question to a student, he is afraid and sweated. His heartbeat level also increased. This is due to. இப்ப நம்மளே எக்ஸாம் எழுதும்போது அந்த மாதிரி தான் நடக்கும் இல்லையா? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் அவருக்கு தெரியாத கடினமான வினாவினை கேட்கும் போது அம்மாணவருக்கு பயமும் வியர்வையும் ஏற்படுவதுடன் இதய துடிப்பின் அளவும் அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது காரணம் என்னன்னா அட்ரினலின் சுரப்பதனால். Two categories of educational constructivism. ஆக்கவியல் கல்வியின் 2 வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 2 வகைகள் என்னன்னா தனிப்பட்ட ஆக்கவியல், சமூக ஆக்கவியல். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.